வணக்கம் மக்களே. இன்றைய காலகட்டத்தில் விமர்சனங்களை எதிர்கொள்ளாம இருந்திருக்கவே முடியாது. அது தவிர்க்க முடியாத ஒன்றா மாறிட்டு. அது சாதாரண மனிதர்களா இருக்கட்டும், அரசியல்வாதிகளா இருக்கட்டும், திரை பிரபலங்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இந்த விமர்சனங்களை கடந்து செல்லாம போயிருக்கவே முடியாது. அதே மாதிரி தான் என்னுடைய லைஃப்ல நான் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் போது என்ன பின்னாடி ஒரு சிலர் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்சவங்க கிட்ட சொல்லி நான் புலம்புவேன். அப்போ அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நீ சரியான பாதையில தான் போற அப்படின்றத உனக்கு நினைவுபடுத்துறாங்க. அப்போ நீ கரெக்டா போயிட்டு இருக்க. அவங்களுடைய விமர்சனத்தை நீ கண்டுகொள்ளாத அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எப்படி கண்டுகொள்ளாம இருக்க முடியும்? ரொம்ப கஷ்டமா இருக்கும். இருந்தாலும் அவங்க கிட்ட சொல்லி புலம்புனாலும் உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு கஷ்டம் இருந்துட்டே தான் இருக்கும். இந்த சமயத்துல தான் முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரு அரசு கூட்டத்துல பேசும்போது இந்த விமர்சனங்களை பத்தி பேசியிருப்பாரு. என்ன அப்படின்னா, ஒரு செடி வளர உரமா மாட்டு சாணம் போடுறோம். அந்த மாட்டு சாணத்தினால அந்த செடி வளர்ந்து மரமாகி காய், கனி, பூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்வ செழிப்பா இருக்குது. அதே மாதிரி தான் உங்களுடைய விமர்சனங்களால் நான் வளர்ச்சி அடைகிறேன். உங்களுடைய விமர்சனங்களால் நான் வரவேற்கப்படுகிறேன். உங்களுடைய விமர்சனங்களால் நான் அசுர வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன். எப்பயுமே அந்த விமர்சனங்களை எண்ணி நினைத்து வருத்தப்படவோ கவலைப்படவோ மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ அந்த விமர்சனத்தை அந்த மாட்டு சாணத்தோட ஒப்பிட்டு எவ்வளோ அழகா சொல்லியிருக்காரு. கண்டிப்பா இது ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான வேர்டு. நான் உடஞ்சி உட்காரும் போதெல்லாம் இந்த இதை எடுத்து நான் படிப்பேன். நான் உடஞ்சி உட்காரும் போதெல்லாம் என் கூட க்ளோஸா இருக்கவங்க கிட்ட சொல்லுவேன். அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நம்ம சரியான பாதையில தான் போறோம் அப்படின்றத ஞாபகப்படுத்துறதுக்கு தான் இந்த விமர்சனங்கள் இருக்கணுமே தவிர இந்த விமர்சனங்களை எண்ணி நினைத்து வருத்தப்படவோ கவலைப்படவோ கூடாது அப்படின்றது தான் என்னுடைய வேண்டுகோள். கண்டிப்பா இது உங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். நன்றி.